சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான இந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனிச்சுப்போங்க. முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே போல் கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதே போல் சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்தில் இருக்கார். சனி பகவானும் அதே இடத்துல, சனி பகவான் அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க. சந்திரன் இருக்கார். சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளுக்கு ஒரு முறை அவர் சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவார். இப்போ அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இம்மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். இந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம் என்ன சொல்லுவோம்னா பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க. ஆக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீனராசியிலே இருக்கக்கூடிய காலம்தான் பங்குனி மாதம் அப்படின்னு பேர். அதனால் இந்த 15ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி நடக்க போகுது. சரி, அதே மாதிரி மீனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்கிரன் ராகு ஆகிய 3 கிரகங்கள் முதல்ல இருக்குது. இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க, முதல்ல இம்மாதம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வக்ரகதியை மாற்றிக்கிறாரு. அவர் நேர்கதியில் தான் எப்போது இப்போ போயிட்டுருக்காருங்க. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார். அப்போது முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார். அதே மாதிரி 9ஆம் தேதி மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரத்தை மாற்றிக்கொள்கிறார். அந்த புத பகவானும் மாற்றிக்கிறாரு. இப்போ இன்னும் மேலே என்ன பார்த்தீங்க அப்படின்னா இம்மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் புத பகவான் என்ன செய்கிறார்னா பின்னாடி வரார் இல்லைங்களா, வக்ரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறி விடுகிறார். இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார். இப்படின்னு இந்த மாதம் ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய அப்புறம் சுக்கிரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்கிறாங்க. இப்போ இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர், சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர். 2 பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது. ஆனால் 2 பேருக்கும் இப்போ என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா என்னுடைய வேலையை நான் உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன், என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில் ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க. இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது, எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கன்னி ராசியாகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. நல்லா கேளுங்க. மார்ச் மாதம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலை. முதல்ல ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கன்னி ராசியிலிருந்து 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். பொதுவாகவே ஒரு சொல்லுவாங்க, ஓடினவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு அளப்பரிய சாதனை படைத்தவனுக்கு 9ல் குரு, ஒரு வெற்றியாளனை 9ல் குருவுடன் சம்பந்தப்படுத்துவாங்க. எதனால் அப்படின்னா ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும், ஒரு பல விதர்கள் பலரும் போட்டியிடக்கூடிய விஷயத்தில் ஒருத்தவனுக்கு மட்டுமே அது கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா
அவனுக்கு 9ஆம் பாவத்துடன் குரு சம்பந்தப்பட்டால்தான் அவனால் அதை அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அப்போது ஒரு நபருக்கு ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதில் 9உடனான குரு சம்பந்தம் இருக்கணும். அப்போது இந்த மாதம் உங்களுக்கு 9இல் குரு இருக்கிறார். அதனால் ஒரு பெரிய வெற்றிகள் உங்களுக்கு பெரிய திருப்தியாக அமையும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு, கன்னி ராசியவே அவர் பார்க்குறாரு. இந்த கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட அந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சுமூகமான அலைச்சலாகத்தான் இருக்கும். கெடுபலன் தரக்கூடிய அலைச்சலோ வீண் அலைச்சலோ இருக்காது. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுதுங்க. அடுத்ததாக கன்னிராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். பொதுவாகவே ஒரு 10ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜீவனஸ்தானம், அதே போல் கர்மஸ்தானம் அப்படின்னு பேர் இருக்கு. அதே போல் ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், கௌரவம், அந்த நபர் எந்த வேலை செய்து வாழ்க்கையில் முன்னேறுவார், எதை அடிப்படை தான் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது 10ஆம் பாவங்க. அதனால தான் அதற்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர். 10ல் பாவியாவது போகணும்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா எந்த கிரகம் போனாலும் அந்த இடத்துல ஒரு வலிமையான ஒரு வாழ்வாதாரத்தை அவனுக்கு உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் போகிறாரு. இப்போ அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு 3ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்திற்கும் உடையவருங்க அவர். அப்போ 3, 8க்கு உடைய இந்த செவ்வாய் பகவான், அதாவது புதிய மாற்றம், புதிய வகையான முன்னேற்றத்திற்கு அதிபதியை கொண்ட செவ்வாய் பகவான் 10ஆம் பாவத்தில் போகிறதுனால புதிய வகையான தொழில் யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எல்லாம் இல்லாமல் புதிய வகையான யுக்திகள், அல்லது நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அது சார்ந்த ஒரு ஆட் ஆன் கோர்ஸ் படிக்கிறீங்க. நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, இந்த படிப்பை படிச்சுட்டா எனக்கு இன்னும் நிறையா வேலைகள் கிடைக்கும், நான் இன்னும் என்னுடைய சிறகுகளை நீண்டு விரிக்க முடியும், இன்னும் நான் பல நாடுகள் போக முடியும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நான் வேலை பார்க்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கே நான் மாறிடுவேன், ஒரு சம்பள உயர்வான இடத்துக்கு நான் போக முடியும், இந்த படிப்பை படிக்கணும், ஆனால் அந்த படிப்பை படிப்பதற்கு எனக்கு ஒரு சரியான சூழ்நிலை வரல, இந்த கோர்ஸை படிக்கணும், இந்த ஆட் ஆன் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதம் அந்த படிப்பை படிப்பதற்கான ஒரு பெரிய உத்வேகம் உங்களுக்கு பிறக்குங்க. அதனால் இந்த மாதத்திலிருந்து அந்த படிப்பை உங்களுக்கு சாத்தியமாக மாற்றுவீங்க. படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடியதுங்கிறது படிப்பு இல்லைங்களா? அப்போ அந்த படிப்புங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா புத பகவானினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுனால பெரும்பாலும் படிப்புங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம். அப்போது இந்த மாதம் வேலை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட ஒரு கூடுதலான ஒரு படிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உருவாகுதுங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதத்தில் நீங்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்? முதல்ல இந்த மாதம் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இந்த 7ல் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார், சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. அதாவது 7, 9 பரிவர்த்தனா யோகம். கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. அடுத்ததாக எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், அது 15 தேதி வரைக்கும் தான் இருக்கார். அதுக்கு மேலே அவரும் 7ஆம் பாவத்துக்கு வந்துடுவாருங்க. சரி, அந்த முதல்ல வரக்கூடிய 15 தேதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக சில போட்டிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது குடும்பத்தில் கொஞ்சம் விரய செலவுகள், குறிப்பாக வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கோ கடன் செலவுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது பொருள் உதவி செய்கிறது முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த மாதிரி விஷயத்தில் என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான ஏகாதசி வருது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஏகாதசி வருது, மார்ச் மாதம் 25ஆம் தேதியும் ஒரு ஏகாதசி வருது. ஆக இந்த 2 தினத்துலேயும் பெருமாளுக்கு துளசியினால் அர்ச்சனை செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், செழுமையான நல்ல அமைப்பு, உத்தியோக உயர்வு, புதிய கௌரவம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
சிவாய நமக. இப்போது நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போது உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்த்தோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது. இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல, இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும், உங்களோட தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. சிவாய நமக.